ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோன்னா, என்எஃப்பி வந்து நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஜெஃப்ரிக்கு தான் போயிருக்கு அப்படின்னு. அது இல்லாமல் பெஸ்ட்டுக்கு யார் யார், ஒஸ்ட்டு யார் யார், அப்புறம் வந்து நேற்று நடந்தது, அதாவது டே 66 நடந்ததும் இப்போ நான் லைவில் பார்த்துட்டு இருக்கிறதும் சேர்த்து வச்சு ஒரு ஃப்ளோவில் பேசிடலாம் அப்படின்னு. இதில் எது வந்து நாளைக்கு 1 ஹவரில் வரும்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜெஃப்ரிக்கு வந்து இந்த என்எஃப்பி போகிறதுல முக்கியமான பார்ட் அருணுக்கு தான் இருக்குது. இன்னொன்று சத்யா வந்து ஆல்ரெடி ஓட்டிங் செகண்ட் போட்டார். இன்றைக்கான என்எஃப்பிக்கு ஓட்டிங் பண்ணணும் அப்படின்னும் போது 7 பீப்புள்ஸ் தான் வந்து மேனேஜர் செட்டில் இருக்காங்க. ஸோ அந்த 7 பீப்புள்ஸ் தான் அதை டிசைட் பண்ண முடியும். ஆல்ரெடி ஜாக்லின் டாஸ்க் முடியும் போது அந்த சைட் போனதுனால 8 - 1 7 ஆகிட்டதுனால இவங்க 7 பேர் தான். அந்த 7 பேரில் ஒன்று வந்து சத்யாவாயிடுச்சு. இன்னொன்று செல்ஃப் நாமினேட் பண்ணிக்கலாம், அதாவது செல்ஃபாக வந்து அவங்களுக்கு ஓட்டிங் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தோடனே தர்ஷிகா அவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க, மஞ்சரி அவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க, தீபக்கும் அவருக்கே போட்டுக்கிறாரு. ஏன்னா எல்லாரும் தீபக் பேரை பெஸ்ட்டுன்னு எடுத்து வைப்பாங்கன்னு அவர் நினச்சாரு. இதில் ஒரு பர்ஃப்யூம் பாட்டில்லாம் ஜெஃப்ரி கொடுத்துலாம் கரெக்ட் பண்ணிலாம் வச்சிருந்தாரு. என்எஃப்பின்னு வரும்போது எனக்கு சொல்கிறா செய்கிறான்னு. அதனால தான் அந்த கண்டென்ட் கொடுக்குறன்ற பேரில் அந்த தண்ணி விஷயத்துக்கு கூட ரயான் ஜெஃப்ரி அப்படின்னும் போது அவர் கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணாரா, இல்லை ஜெஃப்ரியை கண்ட்ரோலில் எடுத்துட்டு என்எஃப்பிக்கு இவரும் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு யோசிச்சாரா? ஏன்னா ஜாக்லின் அந்த சைட் போயிடுற பட்சத்தில் 8 இந்த சைட்லேருந்து அந்த சைடு ஒருத்தவங்க போயிட்டா மிச்சம் இருக்கிற 7 பேர்னா சத்யாவை கன்வின்ஸ் பண்ணிடலாம், அருணை கன்வின்ஸ் பண்ணிடலாம். அருண் கிட்ட வேணும்னா உள்ளே போயிடலாம், இல்லைனா வெளில நின்றுக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கேமை தீபக் சூப்பராகவே ஆடுவார். அப்போ சத்யா ஆப்வியஸாக ஜெஃப்ரிக்கு போயிடுவார். ஜெஃப்ரி அவருக்கே ஓட்டு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து அருண் அதுக்குள்ளே வந்துடுவார். இவரும் தீபக்கும் வந்துட்டு இவருக்கு அந்த 4 பேரை இவர் கைக்குள்ளே வச்சுக்கிட்டா மிச்சம் இருக்கிறது 3 கேர்ள்ஸ் தான், தர்ஷிகா, பவித்ரா, மஞ்சரி. இதில் மஞ்சரி யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். பவித்ராவை இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஜென்ரலாகவே தீபக்கு. அப்போ தர்ஷிகாவை தேவைப்பட்டால் தர்ஷிகா கிட்ட போய் தங்கச்சின்னுவார். அவங்களும் தேவைப்பட்டால் அண்ணான்னுவாங்க, இல்லைனா அவங்க விஷால் சைடுக்கு பேசுவாங்க, இல்லைனா அவங்களுக்கு பேசிக்குவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த 3 பேர் தான் வந்து மைனாரிட்டியாக அங்கே கேர்ள்ஸ் இருக்காங்க. மிச்சம் 4 பேர் வந்து என்ன சொல்கிறது, பாய்ஸ் தான் இருக்காங்க. அருண், சத்யா, அப்புறம் வந்து தீபக், ஜெஃப்ரி அப்படின்னும் போது அருண் அழகாக வந்து ஜெஃப்ரிக்குன்ற மாதிரி டாபிக் ஆரம்பித்து விட்டுறாரு. அதுக்கப்புறம் சத்யா ஓட்டிங் போட்டோன்னே அது 2 ஆயிடுது ஜெஃப்ரிக்கு மெஜாரிட்டி. 3வது ஓட்டு செல்ஃபாக அவருக்கு போட்டுக்கிறாரு ஜெஃப்ரியே. அப்போ 3 ஓட்டு ஆயிடுது. இன்னும் 1 போட்டால் அங்கே மெஜாரிட்டி வந்துடும். அப்படிங்கும்போது பவித்ரா கிட்டலாம் நீங்கள் சொல்லுங்கம்மா யாரும் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் எங்களுக்கு தான் போட்டோம், எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. இப்போ மஞ்சரி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான அங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சரியெல்லாம் பேசவே விடலைங்க. அது தீபக் ஆகட்டும், சத்யா, ஜெஃப்ரி ஆகட்டும். ஜெஃப்ரி அழகாக ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு எனக்கு வேணும், இந்த இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடுவேன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி ஆக்சுவலாக பார்த்தா அந்த இடத்துல மன்றாடி கேட்டது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி தான் கேட்குறாரு எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. கேப்டன்சிலே நான் ஒழுங்காக செய்யலை, இன்னொரு வாட்டி சான்ஸ் கொடுத்தா நான் பெஸ்ட் பர்ஃபார்மராக வந்து இன்னொரு வாட்டி கேப்டன் இன்னொரு வாட்டி கேப்டன் கொடுத்து இன்னொரு ரவா லட்டு செய்வீங்களா, இல்லை மைதா லட்டு செய்வீங்களா, இல்லைனா பால் சாதம் சாப்பிடுவீங்களா, தயிர் சாதம் சாப்பிடுவீங்களா, இல்லைனா வந்து ஒரு டீயை சத்யா இவர் ரஞ்சித் சார் கூட சேர்ந்து ஒரு டீ குடிச்சிட்டு தீபக் சார் கூட ஒரு டீ சேர்ந்து குடிச்சிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சௌந்தர்யா கூட சண்டை போட்டது பத்தாதுன்னு இன்னும் யார் இழிச்சவாய் கிடைப்பாங்கன்னு சண்டை போடுவீங்களா இன்னொரு வாட்டி கேப்டன்ஷிப்பில் கேட்குறேன் நான். ஆனால் இந்த இடத்துல மஞ்சரி பேசும்போது மட்டும் மன்றாடிலாம் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அருணும் சத்யாவை யாரும் எடுத்து வைக்கும்போது சொன்னாங்க, பாருங்கள் நாங்கள் கெஞ்சிட்டுலாம் இங்கே கேட்கல, எனக்கு டிசர்விங், நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன்னு தெரியும். நீங்கள்லாம் இங்கே வந்து 10 வாரமாக இருக்கீங்க, நான் வந்து வைல்டு கார்டாக வந்து எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எடுத்து வச்சு அவங்க இது எனக்கு 1 ஹவரில் வருமானு தெரில, அவங்க ஸ்ட்ராங்காக அவங்க சைடுக்கு எடுத்து வச்சு எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி நான் இந்த இடத்துல என்ன புட் டவுன் பண்ணிக்காமல் நான் ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிறேன். ஏன் அளவுக்கு பிரச்சனை இந்த வீட்டில் யாராவது ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியல. அப்படின்னும் போது அந்த இடத்துல தீபக்குலாம் அது சரியான நோஸ் கட்டுன்னு தான் சொன்னோம். அந்த இடத்துலலாம் எவ்வளோ பிரச்சனை வந்து அருணை வச்சு தீபக் பண்ணியிருக்காரு, இல்லைனா வந்துட்டு அருண் எவ்வளோ மஞ்சரிக்கு பிரச்சனை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற போது இன்றைக்கி அவங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக அந்த 2 ஆம்பளைங்க முன்னாடி வந்து நிற்கும் போது 2 ஆம்பளைங்களுக்கும் பேச்சே இல்லை. பட் ஆனால் அதே சமயத்தில் தீபக் வந்து தன்னை நல்லவராக காட்டிக்கணுன்றதுக்காக மஞ்சரி கரெக்டு தான் சொன்னதெல்லாம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் சூப்பர் தான், செம்மையாக பண்ணாங்க. நேற்று கூட என்கிட்ட வந்து உட்காந்து இந்த டாஸ்க் எப்படி இன்ட்ரெஸ்டிங் அதையும் சொல்லிட்டாரு, கொண்டு போனோம்லாம் எல்லாம் யோசிச்சாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்காக ஃபைட் பண்ணிக்க முடியும். ஷீ கேன் ஃபைட் ஃபார் ஹர் செல்ஃப். பட் ஆனால் ஜெஃப்ரி வெப்பனே இல்லாமல் கூட நீங்கள் ஃபைட் பண்ணிப்பீங்க. ஆனால் ஜெஃப்ரிக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுதுமோ இந்த வாட்டி நான் கோ ஃபார் ஜெஃப்ரினா உங்களுக்கு மஞ்சரி உங்களுக்கு ஜால்ரா போட மாட்டாங்க, அருண் ஜால்ரா போடுவார். அப்புறம் ஒரு சென்ட் பாட்டில் ஏதோ கூட கொடுத்தாரு ஜெஃப்ரிக்கு நேற்று 24/7. அப்புறம் ரயானுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பக்கெட் தண்ணி இல்லை ரயான் குளிக்க வேண்டியதுக்கு ஜெஃப்ரிக்கு நீ போய் குளி ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லி தான் அங்கே ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ஸோ நேற்றுலேருந்து ஜெஃப்ரிக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணி தனக்கு என்எஃப்பி வரும்னு நினச்சாரு. ஆனால் இப்போ தனக்கு வரலன்னு தனக்கு ஜால்ரா போடுற மாதிரி யாராக இருக்கா, அப்போ அது போயிடலான்னு இப்படி தானே ரஞ்சித்க்கும் வாங்கி கொடுத்தாரு கேப்டன்சியை. என்னென்னா என்ன சொல்கிறது, மஞ்சரி வரக்கூடாது, பவித்ரா வரக்கூடாது, ஆனால் தனக்கு ஜால்ரா போடுற மாதிரி இருக்க ரஞ்சித் சார் வந்துடணும் அப்படின்னும் போது இப்போ தனக்கு வரப்போகிறதுலன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் யாருக்கு பண்ணலாம் அப்படின்னும் போது போய் ஜால்ரா சேர்ந்துட்டார். 2 பேரும் சேர்ந்து என்ன கேம் ஆடுவாங்களோ தெரியாது. இல்லை அடுத்த வாரம் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக வரக்கூட நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி வந்து ஸ்ட்ராங்லாம் இல்லை,
டீம் இன்னொரு 1 or 2 வீக்ஸ் அவங்கள பார்ப்பாங்க, அப்புறம் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் சத்யா எலிமினேட் ஆகிட்டாலே ஜெஃப்ரியோட கேம் மாறிடும். ஏன்னா கோவா கேங் கிட்டேயும் அவர் வந்து கிராக் ஏற்படுத்திக்கிட்டாரு சத்யா. இதை நான் பார்த்தேன். சாரி, சத்யா இல்லை, ஜெஃப்ரி. இந்த இடத்துல 4 பேர் உட்காந்து ஜாக்லின் வந்து கேட்குறாங்க, என்னடா நீ தனியாக இருக்க, பேச மாட்டேன். நம்மளுக்கு வந்து வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணாங்க, ஓகே தான். பட் ஆனால் அதுக்காக வந்து நமக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வேண்டாம், என்னன்னு உட்காந்து பேசுவோம் அப்படின்னு. அந்த இடத்துல ஜாக்லினா வந்து அவங்கவுங்க ஒரு கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ண அப்புறம் கேங்காக இருக்கு வேணும்னு அட்ரஸ் பண்ண அப்புறம் அது ஒரு ஃப்ளோவில் போகிறாங்கன்னா டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்னு ஜாக்லின் இழுத்து வச்சு பேசுவதும் இரிட்டேட் ஆகுது. இந்த இடத்துல அந்த பஞ்சாயத்து ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்கன்னு சத்யா கிட்ட உட்காந்து ஜெஃப்ரி பேசியிருக்காரு. அது பின்னாடி இருந்து ரயான் கேட்டிருக்காரு. ரயான் கேட்டது தெரிஞ்சதுக்கப்புறம் ரயான் வந்து இங்கே வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. நீ வந்து நமக்குள்ளே ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா இங்கே வந்து உட்காந்து பேசினாலும் எதுக்கு சத்யா கிட்டலாம் பேசுகிறேன்னா, எங்கள் சத்யா தாங்க ஜெஃப்ரி க்ளோஸு, அவங்க கூட இருக்கிறதே சௌந்தர்யா ஓட்டு வரணும், ரயான் ஓட்டு வரணும், ஜாக்லின் ஓட்டு வரணும், நாமினேஷனில் வந்தால் இவங்க ஓட்டெலாம் வச்சு தப்பிச்சிடலாம் தாங்க அவர் இருக்காரு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு ஜோன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு உண்மையாக வந்து ஜெஃப்ரி அதில் கிடையவே கிடையாது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அவர் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஜெஃப்ரி இப்போ கூட என்எஃப்பி வாங்கினதில் சந்தோஷப்பட்டிருப்பாங்க அந்த மிச்சம் 3 பேரும். அதே மாதிரி ஜெஃப்ரி கேப்டன் ஆகணும்னு சொன்னதும் வந்து சௌந்தர்யா தான். ஆனால் அதே சௌந்தர்யாவை தான் அவர் நாமினேட் பண்ணியிருக்காரு. அதே ரயான் அன்னைக்கு ஜெஃப்ரியை வந்து அந்த பொம்மை டாஸ்கில் அப்படி பிடிச்சி ராணுவ பண்ணாருன்னு போய் அங்கே போய் நின்று தனக்கான ஒரு இமேஜை கெடுத்துக்கினதும் ராயன் தான். அந்த ராயனை தான் இவர் நாமினேட் பண்ணியிருக்காரு. இவ்வளோ ஒரு செல்ஃபிஷாக இருக்க ஒரு பர்சனை சுற்றி அந்த கேங்குள்ளே வைக்கிறதுக்கு பதில் இவங்க தள்ளி வச்சாலும் இவங்க 3 பேர் கேமும் ஷைன் ஆகும். அவர் இவங்க 3 பேரும் இல்லாமல் அவர் கேம் ஆடுவாரான்னு கேட்டால் இந்த 3 பேரை உள்ள அப்படி உங்களுக்கு அந்த கோ கேம் பிடிக்கலன்னா உங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு தள்ளி வந்துடலாம் நீங்கள். ஆனால் உங்களுக்கு எங்கேயோ ஓட்ஸ் வேணும், சத்யாவுக்கும் நீங்கள் நியாயமாக இருக்கணும், வீட்டில் இருக்கவங்ககிட்டயே நல்ல பேர் வாங்கணும். அப்படின்னும் போது இதுக்கு அந்த சாச்சனா பொண்ணு கேமே எவ்வளவோ பரவாயில்ல. அந்த பொண்ணு யார் கூடயும் ஒட்டலை, யார் கூடயும் நான் ட்ரஸ்ட் ஏர்ன் பண்ணுறேனோ சொல்லலை. அந்த பொண்ணு கேமே இஷ்டத்துக்கு அங்கே இங்கே குச்சி அப்படி இப்படி ஏதோ ஒன்று பண்ணிச்சு. இவர் நல்லவர் மாதிரி எல்லார்கிட்டையும் வந்துட்டு பேரை வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச எல்லாரும் பேம்பரிங் பண்ணாங்க. இவரை வந்து தெரியாமல் இவர் பண்ணுற பாலிடிக்ஸ்குள்ளே எல்லாரும் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதே மாதிரி பவித்ரா கிட்டேயும் நிறைய ஜாக்லின் பற்றி ரயான் பற்றி ஜாக்லின்லாம் வந்து நாமினேஷனில் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த கோவா கேங்கை கிரியேட் பண்ணாங்க அப்படின்லாம் ஒன்று சொல்லி வச்சிருக்காரு. சௌந்தர்யா பற்றியும் மாற்றி சொல்லியிருக்காரு. ரயானெல்லாம் இவருக்கு பிடிக்கவே இல்லை, அதனால ரயான் ஜெஃப்ரியை நாமினேட் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சதுல எனக்கு இஷ்டமே இல்லை. அவர் சேர்ந்திருக்க குரூப்புக்கும் நியாயமாக இல்லை, ஆடுற விளையாட்டுக்கும் நியாயமாக இல்லை. ஸ்டார்டிங்கில் அக்கான்னு பழகின சௌந்தர்யா ஜாக்லின் கூடவும் வந்து மாற்றி ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருந்தார். இந்த ஜெஃப்ரி அழறாரு, அந்த தர்ஷிகா வந்து அந்த டாஸ்கில் 100 கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக தான் ஜாக்லினும் ஜெஃப்ரியும், மேபி ஜாக்லினும் சௌந்தர்யாவும் ஸ்ட்ராட்டஜியாக கூட அதை ப்ளே பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இவருக்காக வந்து நின்று தான் அவங்க திட்டம் வாங்கினாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சௌந்தர்யாவை தான் இப்போ வந்துட்டு அந்த சௌந்தர்யா டீ விஷயம்னு ஒன்று கேட்டாங்களாம், அந்த வெஞ்சன்ஸ்லேயே சுற்றிட்டு இருக்காரு. அப்புறம் சௌந்தர்யாவும் ரயானும் பேசுறதுல நீங்கள் கூட தானே பேசுகிறீங்க, பவித்ரா கூட சத்யா கூட எல்லாரும் கூடயும் பேசுகிறீங்க, அதை யாரும் கேட்கல, உங்களுக்கு மட்டும் என்ன, உங்களுக்கே சப்போர்ட் பண்ணணுன்னு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜெஃப்ரி ஒரு கன்னிங் கேம் தான் ஆடுறாரு. எனக்கு பிடிக்கல அவர் கேமு. பட் ஆனால் இந்த வாட்டி அவருக்கு தான் அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கிடச்சிது. அது எனக்கு இஷ்டமே இல்லை. இது மட்டும் இல்லாமல் இன்னொன்றும் எனக்கு பிடிக்கவே இல்லை. பெஸ்ட்டு பர்ஃபார்மராக விஷாலை வேறு செலக்ட் பண்ணியிருக்காங்க. முத்துவும் வந்திருக்காரு, இவங்களும் வந்திருக்காங்க, ஜாக்லினும் வந்திருக்காங்க. பட் ஆனால் விஷால் ஏன் வந்தாருன்னு தெரில. தர்ஷிகா இப்போல்லாம் பேசுறது அவ்வளோ இரிட்டேட் ஆகுது. ஒன்றுமே ஆடாமல் அந்த என்எஃபிக்காக அவ்வளோ பேசினதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசின மஞ்சரியை ஒருத்தர் கூட வந்து சொல்லவே இல்லை அப்படிங்கிறத ஒரு விஷயமா இருக்குது. அவங்க வந்து அவ்வளோ அவங்களுக்கான ஸ்டாண்டை அழகாக எடுத்து வச்சாங்க. இந்த இடத்துல 2 ஆம்பளைங்களையும் அவங்க நோஸ் கட் பண்ணாங்க, அருணையும் தீபக்கையும். உடனே அவருக்கு பதில் சொல்ல முடியாமல், அதான் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்னு தெரியும், நீங்கள் உங்களுக்காக ஃபைட் பண்ணிக்குவீங்க, நான் ஜெஃப்ரிக்காக நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரிக்காக ஓட்டுக்கு இவர் போட்டு விட்டுறாரு. ஸோ அகெயின் 4 ஆம்பளைங்க போட்ட மெஜாரிட்டி ஓட்டில் 3 பொண்ணுங்களுக்கான ஒரு டிசர்விங் வந்து அடி வாங்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கேம் இப்படி தான் போகுது. ஓகே கைஸ், இது சொல்லணும்னு தான் நான் சொன்னேன். பட் ஆனால் உங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து ஜெஃப்ரிக்கு என்எஃப்பி கிடச்சிது, வெறும்னே டாஸ்க் வைஸ் பார்த்தா ஏதோ பண்ணியிருக்காருன்னு கூட சொல்லலாம். ஆனால் ஒரு கேங்குக்குள்ளேயே இருந்துக்கிட்டு, இல்லைனா வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லிட்டு ஓகே நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேருந்து வெளில வந்துடுறீங்க. அவர் சொன்னது உங்களுக்கு சேது சார் சொன்னதுனாலே வந்து நீங்கள் வந்து அந்த கேங் பிடிக்காம வெளில வந்துட்டிங்க கூட இருக்கலாம். அது ஓப்பனாக சொல்லிட்டு நான் என் கேம் ஆட போகிறேன், இதுக்கு மேலே அந்த கேமில் இல்லை, நீங்கள் வந்து கோவா கேங்னு திருப்பி பேசாதீங்க, இதில் வந்து நம்ம கேமும் அஃபெக்ட் ஆகுது, ஸோ நம்ம வெளில போய் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டு வெளில வந்தால் ஓகே. பட் ஆனால் அவங்க கூடயும் இருப்பீங்க, பின்னாடி போய் அவங்கள பற்றி பேசுவீங்க, அவங்கள நாமினேட்டும் பண்ணுவீங்க. இப்போ வந்து சௌந்தர்யாவுக்கு மட்டும், ரயானுக்கு கூட ஓகே, ரயான் கூட மன்னிச்சிருவார் இவரை, சரி ஓகே கேமுக்காக எதுவும் பண்ணியிருப்பான்னு. ஆனால் சௌந்தர்யாவுக்கு மட்டும் ஜெஃப்ரி தான் நாமினேட் பண்ணதுன்னு தெரிஞ்சுது, அவ்வளவுதான் ஜெஃப்ரி. அது என்னது இம்சை ராணி ஊமை ராஜா அப்படிங்கிறத சொன்னது இவர் தானே. அதை முத்து கூட சொல்லியிருப்பார்.
ராஜா ராணின்னு 2 சொல்லும்போது அவர் கெஸ் பண்ணிட்டு இருப்பார் முத்து. யாரோ ஒருத்தர் தான் 2 பேரையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த விஷயத்தில் முத்து கெஸ் பண்ணது சரிதானும் போது அது இன்னும் சௌந்தர்யாவுக்கு தெரியல. தெரிஞ்சாதான் ஜெஃப்ரி கூட ஒட்டிட்டு இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கேம் இப்போ டவுன் ஆயிடுச்சு. சௌந்தர்யாவும் வந்து நோட்டில் வராங்க, அப்பு டவுனுன்னு ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு. ரயான் சுத்தமாக அவுட். அவர் அதை தான் சொல்லுவார் இந்த கோஹோ கேங் உட்காந்து பேசும்போது, ஏன் இப்படி தள்ளிப்போயின்னு ஜாக்லின் தான் அது ஒத்துமையாக பண்ண பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அது கிராக் தான் ஆகிடும். இதில் அந்த கிராக் வந்ததுக்கான முக்கியமான காரணம் சத்யா தான். சத்யா வந்துட்டு ஜெஃப்ரி பண்ணதை விட்டுட்டு ஜெஃப்ரி வேற மாதிரி அதை கிரியேட் பண்ணுவார். ஜாக்லின் தான் தப்புன்னு. ஒருவேளை ஜாக்லின் கூட தப்பாக இருக்கலாங்க, அவங்க மேனிப்புலேட் பண்ணுறதா கூட இருக்கலாங்க. நீங்கள் அதுக்கு முகத்துக்கு நேராக சொல்லிட்டு அது ஒன்று பண்ணாமல் சத்யா கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி திருப்பி வந்து ஜாக்லினை பற்றி நீங்கள் பின்னாடி பேசினதே இல்லையா, சௌந்தர்யா பற்றி பின்னாடி பேசினதே இல்லையா, இல்லை ஜாக்லினும் சௌந்தர்யா உங்களை நாமினேட் பண்ணலை, நீங்கள் கேப்டன்ஷிப் வரணும் தான் அவங்க யோசிச்சாங்க ஒரு ஃப்ரெண்டாக. அந்த பொம்மை டாஸ்கில் கூட நீங்கள் வின் பண்ணணும் தான் அவங்க யோசிச்சாங்க. அந்த கேங்கை வச்சுட்டு நீங்கள் வின் பண்ணிடுறீங்களே தவிர அந்த கேங்குக்கே துரோகம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் என்ன ஜெஃப்ரி எனக்கு தெரியல. இதுக்கு அந்த சாச்சனா பொண்ணு தனியாக ஆடின கேமே சூப்பர் தான். அந்த பொண்ணையும் சூப்பர்னு சொல்லலாம். நீங்கள் ஆடுறதுக்கு பேர் கேமே கிடையாது, கேவலமாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இதில் அந்த சத்யா தான் குழப்பத்தை உருவாக்கிட்டு உடனே வந்து அதை ரஞ்சித் கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு ஜாக்லின் தான் தப்பு, ஜாக்லின் வந்து அந்த கேம்குள்ளே யாரையும் கேம் ஆட விட மாட்டாங்கன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் மேலே அது திரும்பிடும். பட் ஆனால் இதுக்கப்புறம் ஜாக்லின் அவங்க கேமை தனியாடணும், சௌந்தர்யா அவங்க கேமை தனியாடணும். இந்த இடத்துல ரயான் ஒன்று சொல்லுவார் சூப்பராக, அந்த டாப் 15 வர பட்சத்தில் கூட டாப் 18 வர பட்சத்தில் கூட நீங்களாவது ஏதோ ஒரு பிளேஸில், அதில் கூட ஜெஃப்ரி தானே வந்துடுவார். ஜெஃப்ரி வந்துடுறீங்க, சௌந்தர்யா நீங்கள் 3 பேரை வந்துட்டீங்க. ஆனால் நான் லாஸ்ட்டாக தான் நின்று, இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் என்னை லாஸ்ட்டாக தான் சொன்னாங்க. இதை பற்றி நான் ஒரு வார்த்தை கேட்டிருப்பேன். நான் இதில் யார்கிட்டயாச்சும் உங்ககிட்ட பேசியிருப்பேனா இல்லை மற்றவங்க கிட்ட சொல்லியிருப்பேனா, நான் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு உண்மையாக இருக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இதில் இந்த இடத்துல ஜெஃப்ரி சொல்கிறாரு, நீங்களாம் ஏதோ ஒரு இடத்துல தெரியும், நான் தான் எங்கேயுமே தெரியல என்ன மாதிரி தான். ஏன் சார் நீங்கள் நல்லா தானே சார் தெரியுறீங்க, தெரியாமல் உங்களுக்கு என்எஃப்பி கொடுத்தாங்க, தெரியாமல் உங்களை வந்து பொம்மை டாஸ்கில் வந்து பண்ணாங்க. நீங்கள் தெரியாமல் தானே வந்து யார் 2 பேர் கூட வீட்டுக்குள்ளே ஒன்றா இருப்பீங்க, வீட்டை விட்டு வெளில போய் ஒன்றா இருப்பீங்கன்னா எல்லாரும் தெரியாமல் உங்கள் கூட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பேன்னு சொன்னாங்க. நீங்கள் உங்கள் கேப்டன்சியில் 2 பேர் எடுத்துக்கிட்டீங்க. அப்படியே ரஞ்சித்து ஜெஃப்ரி ரஞ்சித்து தீபக் சார் அப்படின்னு இப்போவுமே அதே அருணும் தீபக்கையும் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு என்எஃப்பியும் வாங்கிட்டீங்க. தெரியாமல் தானே உங்களுக்கு இது கிடச்சிது. ஆனால் ராயனுக்கும் ராணவுக்கும் எதிராக தானே அங்கே ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. இதில் ராணவையும் வந்து என்ன சொல்லு டைரக்ட் நாமினேஷனில் போட்டுருவாங்க. ஏதோ சொல்லுவாங்களே ஊருக்கு இழைச்சது தெருப்பிள்ளையார் தான் அப்படிங்கிற கணக்காக ராணுவுக்கு வந்து டைரக்ட் நாமினேஷன் வீடு ஃபுல்லாக சேர்ந்து பண்ணிடுவாங்க. ஏன்னா ஃபேவரட்டிசம் அவங்க நிறைய இருக்கிறதுனால அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு டீம் அவங்கள ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வான் பண்ணாலும் டீம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சீக்கிரம் ராணுவ வெளில அனுப்ப மாட்டாங்க. அப்படின்னும் போது அவர் வந்து அவருக்கான சைடுக்கு தெளிவாக வைக்கிறார், என்ன டைரக்ட் நாமினேஷனில் போடுங்க ஓகே, பட் ஆனால் அந்த டாஸ்க்குக்காக தான் நான் ஒன்று பண்ணேன் அப்படின்னும் போது நான் ஹாஷா கூட நடந்திருக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல சென்சிபிளாக பேச நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு கோமாளித்தனம் பண்ணவோ ஒரு காமெடியோ ஒன்று பண்ணவோ ஏதோ ஒரு குட்டியோ குழப்போ ஒருத்தர் வேணும்னும் போது அதை தான் நான் பண்ணேன் அப்படின்னு அப்பட்டமாக அவர் ஒத்துக்கிறாரு. இதில் அவர் இன்னசென்ட்டாக இல்லையான்லாம் எனக்கு தெரியாதுங்க. அவரும் ஒரு கேமை ப்ளே பண்ணுறாரு. அவர் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு ஏன் தப்பாக தெரியுது, மற்றவங்க பண்ணுற கன்னிங் கேம் தெரியலையா, பாலிடிக்ஸ் கேம் தெரியலையா? இதை தீபக்லாம் நான் இதை மஞ்சரியும் சொல்லுவாங்க, நான் எனக்காக சூப்பராக ஆடி இருக்கேன், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு டிசர்விங் நான் நினைக்கிறேன். இந்த வீட்டில் நாமினேஷனே ஆகாமலாம் வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னா தீபக் கிட்ட தான் கேமரா போகும். நாமினேஷனே இல்லாமல் தானே சார் நீங்கள் 3 வாரமாக எஸ்கேப் ஆகிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்த வாரமாக நாமினேஷன் இருக்கக்கூடாதுன்னா இப்போ ஜெஃப்ரி பின்னாடி இருந்தால் அந்த கோவா கேங் வந்துடும் அப்படின்னு, இல்லைனா அருண் வந்துடுவாங்க, இல்லை தர்ஷிகா வந்துடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த வீட்டில் ஜெஃப்ரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு சேஃப் கேம் தானே சார் தீபக் சார் ஆடிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல தனியாக சூப்பராக விளையாடணும். மஞ்சரி அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ வந்து இதில் டிசர்விங் அப்படின்னு பார்த்தா முத்து ஜாக்லின் வேணால் பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு சொல்லுவேன். பெஸ்ட்டுக்கு விஷாலாம் டிசர்விங் இல்லை, ஜெஃப்ரியும் என்எஃப்கி டிசர்விங் இல்லை என்ன கேட்டால். இதை விட பவித்ரா கூட கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அந்த பொண்ணு வாய்ஸ் அவுட் பண்ணலை அப்படின்னாலுமே ஏதோ ஒரு இடத்துல அந்த பொண்ணு அந்த ஒரு விஷயத்துக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு அது யோசிக்குது. ஜால்ராலாம் யாருக்கும் அந்த பொண்ணு கேம் ஆடுது அவ்வளோதானே தவிர யாருக்கும் ஜால்ராலாம் அந்த பொண்ணு போடல, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லலை. அதனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து டிசர்விங்கான்னு கேட்டால் எனக்கு வந்து ஜெஃப்ரி டிசர்விங் இல்லை. ஏன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்க்கே அவர் வந்து ஃபேராக இல்லை. இதுதான் என்னோட விஷயம் கைஸ். ஸோ இந்த குழப்பம்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஜாக்லினை வந்து பிக் பாஸ் வந்து லாஸ்ட் டைமில் அந்த ரூல்ஸ் மீறினதாக சொல்லி அந்த இடத்துக்கு அமிச்சிட்டாரோ, நாமினேட்டட் ஜோன் அதாவது எம்ப்ளாயிஸ் ஜோனுக்கு அமிச்சிட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது வரைக்கும் முத்துவா அந்த டாஸ்கில் தப்பு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் சின்னதாக வர பட்சத்தில் ஒன்று பிக் பாஸ் வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கலாம், இல்லை உள்ளே இருக்கவங்களே பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். டக்குன்னு ஒரு வார்த்தையில் ஏன் ஜாக்லின் அந்த சைடு அமிச்சாருன்னா இதில் பிக் பாஸ் ஏதோ வந்து பாலிடிக்ஸ் வச்சிருக்காருன்னு தான் அர்த்தம். மேபி அது என்னன்றது நம்மளுக்கு போக போக தான் தெரியும்.
தெரியும். இதில் வந்து சூப்பராக ரெக்கார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் 10 வாரம் நாமினேஷனில் வந்திருக்காங்க. இந்த வாரம் அவங்க யாருமே பண்ணலை அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இவரே நாமினேட்டட் ஜோனுக்கு அனுப்பிச்சிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் ஜாக்லின் ரெக்கார்ட் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ மஞ்சரி மாதிரி ஸ்ட்ராங் பிளேஸோ சௌந்தர்யா மாதிரி தப்போ சரியோ அவங்களுக்கானது ஏதோ ஒன்று புரிஞ்சுட்டு பெறும் ஜெஃப்ரிலாம் அப்படி பண்ணும்போது அதுவே தெரியவே தெரியாமல் இன்னசென்ட்டாக அந்த இடத்துல ஒன்று பண்ணிட்டுருக்காங்க சௌந்தர்யா ஜெஃப்ரியை நம்பி அப்படிலாம் பிளேஸ் ஆடுறாங்க. இதில் தர்ஷிகா டோட்டல் வேஸ்ட்டு. பவித்ரா அவங்களுக்கான ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கான அந்த எஃபர்ட் பத்தலை, அந்த பொட்டென்ஷியல் பத்தலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஜாக்லின் அவங்களும் வந்து பழைய மாதிரி கம்பேக் கொடுத்தா சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற ஆம்பளைங்களை அடித்து விளையாடுற இந்த 4 கேர்ள்ஸ் ஆடணும்னு தான் எனக்கு தோணுது. பட் ஆனால் ஆடுவாங்களான்னு தெரில. ஆடினா நல்லாயிருக்கும். நம்ம இன்ட்ரெஸ்டிங் கேம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி 65 days ஆயிடுச்சு. இனிமேல் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.